வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே ஒரு 5 மாதிரி வினாத்தாள்களை பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த 6வது வினாத்தாளுக்கான விடைகளை தான் பார்க்க போகிறோம். இதில் எல்லா கேள்விகளும் நம்ம எந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா தனி வட்டி. ஏன்னா தனி வட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது வந்து நிச்சயமாக டிஆர்பி ஆனாலும் டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் 1 இல்லை 2 கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க. இதில் ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த தனி வட்டிக்கு உண்டான ஃபார்முலா தான். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஃபார்முலா இல்லாமல் சில கொஷின்ஸை போட போகிறோம், அதையும் சொல்ல போகிறேன். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I = PNR/100. இதில் I அப்படிங்கிறது தனி வட்டியை குறிக்கும், இன்ட்ரெஸ்ட். P அப்படிங்கிறது பிரின்சிபல், எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோங்கிறது. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷங்களுக்கு போடுறோம். அந்த இயர்ஸ் தான் முக்கியம். கண்டிப்பாக அவங்க சொல்கிறத நம்ம என்னவா மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னா இயர்ஸ், வருடங்களாக மட்டும்தான் வச்சுக்கணும். R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம், சரிங்களா, பை 100. இதில் ஏன்னு ஒன்று உண்டு. ஏன்னா மொத்த தொகை, அதாவது நம்ம போட்ட அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை ஏ. சில நேரம் இதையும் கேட்பாங்க. அப்போ நம்ம கிடைச்ச வட்டி கூட இந்த அசலை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மொத்த தொகை கிடைச்சிரும், சரிங்களா. இப்போ வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். முதல் கேள்வி, ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. இப்போ பாருங்கள், ஃபார்முலா என்ன சொன்னோம்? I = PNR/100ன்னு சொன்னோம், கரெக்டாக. பி அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,000 இன்ட்டு PN எத்தனை வருஷத்துக்கு? 3 ஆண்டுகளுக்கு, இன்ட்டு R வட்டி வீதம் 8 டிவைடட் பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத பெருக்கிறோம். மீதி இருக்கிறத பெருக்கும்போது கூட எப்படி ஈஸியாக பெருக்கலாம்னா, இங்கே கடைசியாக 0 இருக்கிறதால ஒரு 0 வந்துடும். 25 8 பெருக்கணுன்னா 200. அப்போ 200 2 0 இருக்கிறதுல அதுவும் வந்துடும். மீதி 2 2யும் 3யும் பெருக்கணுன்னா 3 6. ஸோ ஆன்சர் 6000. பெருக்கும்போது கூட நம்ம ரொம்ப சிரமப்படாமல் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ ஆன்சர் 6000, சரிங்களா. அடுத்ததாக 2வது கேள்வி, அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூபாய் 5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. இதில் பாருங்கள், இதில் கீழே ஆப்ஷன்லேருந்தே ஈஸியாக பண்ணலாம். எப்படி அப்படின்னா நம்ம ஃபார்முலாலாம் போட்டு பார்க்க வேண்டியதே இல்லை. 5000 ரூபா வாங்கியிருக்காரு, அவங்க கேட்குறது வட்டி மொத்த தொகையை கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 5000 ரூபாய்க்கு 700 ரூபா வட்டினா 5700 ரூபா ஆயிருக்கும், கரெக்டாக. 750 ரூபா வட்டினா 5750 ரூபா ஆயிருக்கும். 600 ரூபா வட்டினா 5600 ஆயிருக்கும். 750 வட்டினா 5750 ஆயிருக்கும். அப்போ இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது, தப்பாக கொடுத்துருக்காங்க மொத்த தொகையை. இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் தேவை அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள், ஒருவேளை ஒன்று தான் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிட்ருக்கும் பாருங்கள். பி எத்தனை வருஷத்துக்குன்னா 3 வருஷத்துக்கு, இன்ட்டு வட்டி வீதம் 5% பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறத பெருக்கணுன்னா 0 5 25 25 × 3 75 750. அப்போது வட்டி 750, மொத்த தொகை 5750. ஆப்ஷன் பி, ஓகேங்களா. அடுத்ததாக 3வது கேள்வி, சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். 7 ஆண்டுகளுக்கு கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்? அப்போ மொத்த பணத்தையும் செலுத்தணும், அசலோட சேர்த்து. ஸோ வட்டி கண்டுபிடிச்சி நாம் அதை மொத்த தொகையோடு சேர்த்துக்கணும், கரெக்டாக. அப்போ இங்கே பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட்டு? 6000. பி 6000 இன்ட்டு என் எத்தனை ஆண்டுகளுக்கு? 7 ஆண்டுகளுக்கு, இன்ட்டு ஆர் வட்டி வீதம் 12% பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 60 இன்ட்டு 7 இன்ட்டு 12 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5040ன்னு கிடைக்குது. இது அவங்க கட்டுற வட்டி மட்டும். நீங்கள் ஒரு 5040 வரைக்கும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்னு கேட்டிருக்காங்க. வெறும் வட்டி மட்டும் செலுத்தினா கடன் முடிஞ்சிருமா என்ன? இல்லை, அசலையும் சேர்க்கணும். அப்போ அசல் ஒரு 6000 ரூபா, வட்டி ஒரு 5040 ரூபா சேர்த்தோம் அப்படின்னா 11040. இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. 11040 ரூபா செலுத்தினா தான் அந்த கடன் தீரும், சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் அவங்க லாஸ்ட் இயர் இந்த தனி வட்டி டாப்பிக்கில் இருந்து மட்டுமே போன வருஷத்தில் ஒரு 30-35 கொஷினுக்கு மேலே கேட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாமும் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாலும் கொஷின் பேப்பர் செட்டப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரியா. அடுத்த கேள்வி பாருங்கள், குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசல் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? I = PNR/100ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், வட்டி கொடுத்துட்டாங்க. வட்டி எவ்வளோ? 750 = அசல் தெரியாது, P
இன்ட்டு n தெரியும் 2 ஆண்டுகள் இன்ட்டு r தெரியும் 10% பை 100. கேன்சல் பண்ண முடியுமா? 0 0 கேன்சல் ஆகிடும். ஓ 2 2 I 2 10 வகுத்தில் இருக்கிற 5 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். அப்போ 750 இன்ட்டு 5 750 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3750 முடிஞ்சு பாருங்கள். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர்லேருந்தும் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 3750 வட்டி வீதம் எவ்வளோ? 10%. 10%னா 375 ரூபா. கரெக்டாக? 2 வருஷத்துக்கு இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 750. பாருங்கள், வட்டி 750 ரூபா. கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஆன்சர் ஏ தான் சரி. இப்படியும் நீங்கள் வரலாம். இதனால் ஒரு ஆப்ஷனையும் போட்டு பார்க்குறது மாதிரி இருக்கும். ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். எந்த மெத்தடில் போட்டிங்கனாலும் கரெக்டு தான், தப்பில்லை. அடுத்தது 5வது கேள்வி. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6720 உயரும்? பாருங்கள், அப்போ இது பி அசல், இது ஆர் வட்டி வீதம். 6720 ஆகுதுன்னா மொத்த தொகை சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஃபார்முலா படி வட்டி தான் தேவை. அப்போ 6720 5600 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1120 அப்படிங்கிறது தான் வட்டி. ஐ ஃபார்முலா என்ன? ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. கரெக்டாக? அப்போ வட்டி எவ்வளோ தெரிஞ்சிருச்சு? 1120 ஈக்குவல் டு பி என்னன்னு தெரியுது? 5600 இன்ட்டு என் என்ன தெரியுது? என்ன தான் கேட்டிருக்காங்க. இன்ட்டு வட்டி வீதம் 6%. 6/100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 56 இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓர் 56 56 நேரடியாக அடிக்கலாம். பாருங்கள், ஈர் 56 112, அப்போ 20. இந்த பெருக்கில் இருக்கிற 6 இங்கே வந்தால் வகுத்தல். 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். பாருங்கள், 3 2 6 5 2 20. அப்போனா 10/3 கிடைக்குது. இதை கலப்பு நம்ம மாற்றணுன்னா 3 9 மீதி 1/3. அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா 3 1/3 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ இங்கே பாருங்கள், மொத்தமாக அவர் செலுத்தியிருக்கிறது 79,400, வாங்கின அசல் 52,000. அப்போ இந்த 79,040லிருந்து 52,000 கழிச்சோன்னா வட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ மைனஸ் பண்ணோன்னா 27,040 அப்படிங்கிறது வட்டி. அப்போ ஐ ஈக்குவல் டு பி. பியுடைய வேல்யூ 52,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 4 ஆண்டுகள் இன்ட்டு ஆர் தெரியாது வட்டி வீதம், அதுதான் கேட்டிருக்காங்க, பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 520 இந்த 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? 4ஆம் வாய்ப்பாடு. 1 4 4 6 4 24 மீதி 3 7 4 28 மீதி 2 6 4 24. ஸோ 52 676. நீங்கள் டைரெக்டாக அப்படியே 52ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா கூட ஓகே தான். இல்லை 2 2 கேன்சல் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், அடிச்சிங்கன்னா ஓர் 52, இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் 52 52, மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 15. அப்போ 3 முறை வரும் பாருங்கள். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோ அப்படின்னா 13%. ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்ததாக 7வது கேள்வி. அசல் ரூபாய் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மீதம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ இங்கே பாருங்கள், அசல் வந்து 46,000. இப்போ ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இது அசல், இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தொகை. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 6,440 அப்படிங்கிறது தான் இதனுடைய வட்டி. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஐ அசல் வந்து 46,000 இன்ட்டு பி ஐ ஈக்குவல் டு பி என்னு பாருங்களேன். ஒரு ஆண்டு 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வருடம் முழுசாக இருந்தது. இங்கே ஒரு ஆண்டு 9 மாதம்னா இது மொத்தமாக நம்ம வருடமாக மாற்றணும். இப்போ ஒரு ஆண்டுனா 12 மாதம். கரெக்டாக? ப்ளஸ் ஒரு 9, 12 9 கூட்டினோன்னா 21. அப்போது இது 21 மாதம். இது நம்ம வருடமாக மாற்றணும்னா பையில் ஒரு 12. ஏன்? ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதம். அப்போ 21/12 கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணலாம். 4 3 12, 7 3 21. அப்போ ஆண்டு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 7/4 இன்ட்டு ஆர் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். டிவைடட் பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? கேன்சல். இங்கே ஒரு நாள் 4 1 நாள் 4 1 நாள் 4 5 4 20.
இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 1 7 7 9 7 63 மீதி 1 7 14 0 115. இந்த 115 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தல் வரும். 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 5ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 2 5 10 3 5 5. இங்கே 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 1 5 5 மீதி 4 8 5 40 மீதி 2 4 5 20. இப்போ வேறு வழியில் 23ஆம் வாய்ப்பாட்டில் தான் அடித்தாகணும். கரெக்டாக? அப்போ 23ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா ஒரு 23 23 நீங்கள் அப்படியே யோசிக்கலாம். இப்போது 23 போது இங்கே 4 முடியுது. 8 3 24. அப்போது மீதி 2 2 16 2 18 8 முறை வரும் பாருங்கள். சரியா? ஸோ 8% அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. 8%. சரியா? அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஷின் பாருங்கள். அவங்க என்னென்னா மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அசல் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த கொஷினில் அசல் கேட்டிருக்காங்க. இப்படி மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்க அப்படின்னா நான் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். அந்த மொத்த தொகை என்னவோ அதை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. 10,050 பை கீழே இந்த வட்டி விதத்தையும் அசல் இதுவையும் ஆண்டுகளையும் பெருக்குவாங்க. 5 50 பர்சன்டேஜ் நிலையில் 100 பேஸ் பண்ணதுன்றதால ஒரு 100 கூட்டிக்கோங்க. அப்போ 150 150 இன்ட்டு 100. நான் சொல்கிறது போய் தான் பாருங்கள். எப்போ மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அசல் கேட்குறப்ப, மீதிக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அசல் கேட்கும்போது மெத்தடாக போட்டோம்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்த தொகையை மேலே போட்டுக்கிறேன். டிவைடட் பை இந்த நம்பர் எடுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 100 கூட ஆட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஒரு 100. அப்போ பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 5 15. இங்கே 2 10 0 1 5 5 1 3 3 6 3 18 மீதி 1 2 7 3 21. அப்போ 67 பெருக்கல் 100 6700 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக வந்துடும். மெத்தடாக போட்டோன்னா இன்னும் பெருசு. சரிங்களா? ஸோ மொத்த தொகையை மேலே போட்டுக்கிறோம். கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 கூட அந்த எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்டு 100ன்னு போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 9. ரூபாய் 35,000க்கு ஆண்டிற்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. இப்போ அதே மாடலில் இதையும் போட முடியும். வட்டியோ மற்றதோ கேட்குறாங்கன்னா இங்கே நமக்கு தனி வட்டிக்கு டைரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? I = PNR/100. அப்போது 35,000 இன்ட்டு என் வந்து 2 ஆண்டுகள் இன்ட்டு ஆர் 9%. அப்போ 9/100. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத பெருக்கிறோம். 70 9 7 63. ஸோ வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 6,300ங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 10வது கேள்வி. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. இங்கே கூட கீழே ஆப்ஷன் வந்து நம்மளால் ட்ரை பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், அசல் 8,000 கரெக்டாக. இப்போது வட்டி கிடைச்சதுன்னா 1,120 இருந்துச்சுன்னா 8,000 + 1,120 9,120. இதுங்க சரியாக இருக்குது. 8,000 + 1,120 9,120ன்னு வரணும். 9,020ன்னு இருக்குது. 8,000 + 1,020 9,020ன்னு வரணும். 9,120ன்னு இருக்குது. 8,000 + 1,120 9,120ன்னு இருக்கணும். ஸோ இது எதுவுமே வரல. இது தான் நம்ம இல்லைனா என்ன பண்ணணும்னா வட்டி கண்டுபிடிக்கணும். அதை கொண்டு வந்து அசல் கூட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இருந்து ஆப்ஷன் எது கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். ஆனால் இந்த அசல் கூட வட்டி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டியும் கேட்டிருக்காங்க, மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அசலையும் வட்டியும் கூட்டுறப்போ மொத்த தொகை கிடைக்குதான்னு பார்த்துட்டு கூட அந்த ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம் பாருங்கள். ஓகேவா? 11வது கேள்வி பாருங்கள். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. அப்போ பாருங்கள், தனி வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 21,280 ஈக்குவல் P தெரியாது இன்ட்டு என் எத்தனை ஆண்டுகளுக்குன்னா 4 ஆண்டுகளுக்கு இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9.5 பை 100. கரெக்டுங்களா? இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இங்கே ஒன்று என்ன பண்ணலான்னா இங்கே புள்ளி வச்சுருக்கு, கேன்சல் பண்ணுறது சிரமமாக இருக்குன்னா இந்த 4ஐயும் 9.5ஐயும் பெருக்கிடுங்க. 4ஐயும் 9.5ஐயும் பெருக்குனிங்கன்னா 9 36 4 2 36 2 38 அப்படின்னு ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இப்படியே பண்ணலாம். ஒரு நாள் 4, இங்கே பார்த்தீங்கன்னா 25 100. அடுத்து இங்கே பண்ணிங்கன்னா 5 25, இங்கே 1 5 5 மீதி 4 9 45 1.9. இந்த 1.9ன்றது பெருக்கல் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? வகுத்தல் ஆகிடும். 1.9.
இந்த கீழே இருக்கிற 5 மேலே வந்துச்சு அப்படின்னா இங்கே என்னவாயிடும், பெருக்கல் 5ன்னு ஆகிடும். இந்த புள்ளியை எடுக்கணும் அப்படின்னா இதை நான் என்னவா ஆக்கிக்கலாம்னா 19ன்னு ஆக்கிக்கலாம். கீழே ஒரு புள்ளி எடுக்கிறோன்னா மேலே ஒரு 0 சேர்த்துக்கணும். இந்த 5 கூட அப்போ நான் 0 சேர்த்துட்டு 50ன்னு ஆக்கிறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் முடிஞ்சிச்சு பாருங்கள். 19ஆம் வாய்ப்பாட்டிலே பண்ணலாம். ஓர் 19 19, ஓர் 19 19, மீதி 2. கரெக்டாக? மறுபடியும் ஓர் 19 19, மீதி 3. ஈர் 19 38, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 1120 இன்ட்டு 50 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 56,000. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? ஒன்றும் இல்லை, 9.5 இருக்கேன்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் அதை அப்படியே போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்துடும் பாருங்கள். ஃபார்முலா தெரியணும், அவ்வளோதான். அடுத்ததாக 12. பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? அசல் வந்து 8,500, மொத்த தொகை வந்து 11,050. 11,050லேருந்து அப்போ 8,500 என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குது? 2,550. அப்போ இதுதான் வட்டி. அப்போ I = P. அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8,500 இன்ட்டு N எத்தனை வருஷம்? 3 வருஷம் இன்ட்டு R வட்டி வீதம் தெரியாது டிவைடட் பை 100. அப்போ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். பெருக்கல் இருக்கிற இந்த 2 நம்பரும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும். இங்கே பாருங்கள், 1 3 3, 8 3 24, மீதி 1, I 3 15, இந்த 0. ஓர் 85, இங்கேயும் ஓர் 85, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ அவருடைய வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா 10%. ஆப்ஷன் டி. ஓகேவா? திரும்ப திரும்ப அந்த ஃபார்முலா மட்டும்தாம்மா. தனி வட்டியில் கொஷின் கேட்குறாங்கன்னா I = PNR/100 அப்ளை பண்ண தெரிஞ்சால் முடிஞ்சிச்சு. எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற முடியும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட அந்த லாஸ்ட் இயர் கொஷின்ஸையும் போட்டிருக்கோம் பாருங்கள். அதுலேயுமே அந்த ஐடியா தெரிஞ்சாலே எல்லா கொஷினுக்குமே போட்டுற முடியும். 13. ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500 22,935 எத்தனை ஆண்டுகள் உயரம்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இது மொத்த தொகை. மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 6,435. அப்போ இதுதான் வட்டி. = P. Pயுடைய வேல்யூ 16,500 இன்ட்டு N தெரியாது இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13% பை 100. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இந்த பெருக்கில் இருக்கிற 13 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல். நீங்கள் அப்படி பண்ணாலும் ஓகே, இல்லை சின்னதாக 5ஆம் வாய்ப்பாட்டில் முதல்ல பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு 5ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிங்கனாலும் ஓகே. இங்கே பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிங்கன்னா 3 5 15, 3 5 15. இங்கே பண்ணிங்கன்னா 1 5 5, மீதி 1, 2 5 10, மீதி 4, 8 5 40, மீதி 3, 7 5 35. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 11 3 33, 4 3 12, 2 3 6, 9 3 27. கரெக்டாக? இப்போ 11ஆம் வாய்ப்பாடு ஓர் 11 11, 11 33, மீதி 9 9 11 39 நிற்குது. இங்கே பாருங்கள், ஓர் 13 13, 13 39. ஸோ கடைசியாக நிற்கிறது 3. அப்போ என்னோட வேல்யூ 3 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. இது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒன்றா யோசிக்கணும். இந்த 16,500க்கு 13% வட்டி என்ன அப்படின்னு யோசித்து அது எப்போ இந்த அமௌண்ட்டாக வருது அப்படின்னு யோசிக்கணும். அப்படியும் போட்டு பார்க்கலாம், தப்பில்லை. அடுத்தது 14. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும்? இதுவும் அதுதான் பாருங்கள். மொத்த தொகையிலிருந்து இந்த 17,800 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 17,800 மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னா 2,136. இது வட்டி. ஐ இது வட்டி ஐ. அடுத்தது பி 17,800 இன்ட்டு பி N தெரியாது இன்ட்டு ஆர் வந்து 6%. போன கேள்வி மாதிரியே தான் பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இப்போ ஒவ்வொன்றா அடிக்கிறோம். இந்த நீங்கள் 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 2 6, இங்கே பார்த்தீங்கன்னா 12 20, மீதி 1, 6 2 12, மீதி 1, 8 2 16. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம். 1 3 3, இங்கே 3 9, மீதி 1, I 3 15, மீதி 1, R 3 18. இங்கே அப்படியே பாருங்கள், 178 டபுள் மடங்கு தான் 376. அப்போ 2 முறை அப்படியே அடிச்சிடலாம். ஸோ எத்தனை ஆண்டுகளில் அந்த அமௌண்ட்டை கொடுக்கும் அப்படின்னா 2 ஆண்டுகளில். ஆப்ஷன் பி. 15. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்ததெனில் வட்டி விதத்தை காண்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதுதான். மொத்த தொகை 55,560 சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து என்ன பண்ணுறோம்? அசலை மைனஸ் பண்ணுறோம்.
பண்ணோன்னா 7560 கிடைக்குது ஈக்குவல் டு பி. பியோட வேல்யூ 48,000 இன்ட்டு என் வரும்போது பாருங்கள் 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். முதல்ல இதை மாதமாக மாற்றுங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்னா 2 வருஷத்துக்கு 24 மாதம் ப்ளஸ் ஒரு 3 24 3 27. பொதுவாக இதை வருடமாக தான் எழுதணும். ஒரு வருடத்துக்கு 12 மாதம் டிவைடில் 12. கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணிவிடுங்க. 4 3 12 9 3 27. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 9/4 இன்ட்டு ஆர் தெரியாது, அதுதான் கொஷின், டிவைடட் பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 12 48 0. இந்த மீதி இருக்கிற ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கிற நம்பரோட நீங்கள் 12 பண்ணாலும் ஓகே, இல்லை 9 அப்படின்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே. ஒரு 9 9, இங்கே பாருங்கள் 8 9 72, மீதி 3 4 9 36. அப்போ இங்கே 12 இருக்குது. ஒரு 12 12, 7 12 84. ஸோ ஆன்சர் 7%. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 16. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. நம்ம ஏற்கனவே ஒரு 5-6வது கொஸ்டின்லேயே சொன்னோம் பாருங்கள். அசல் கேட்குறாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த மொத்த தொகையை மேலே எழுதிக்க சொன்னோம். 17,000 டிவைடட் பை இந்த ஆண்டையும் தனி வட்டியும் பெருக்கணும். 12 36, இது கூட 100 சேர்த்துக்கிறோம். அப்போ 100 36 கூட்டணும்னா 136 இன்ட்டு 100ன்னு போட்டுக்க சொன்னோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இது எப்போன்னா மொத்த தொகை கொடுத்தா மட்டும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணிகிட்டே வரோம். 136 மேலே ஒரு 17,000 இல்லையா? ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 6 2 12, மீதி 1 8 2 16. ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 8 2 16, மீதி 1 I 2 10 2 0 68. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 3 2 6 4 2 8. இங்கே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 4 2 8 2 4 I 2 10 0. மீண்டும் ரெண்டாம் வாய்ப்பாடு 17 2 34. இங்கே அடிச்சிங்கன்னா 2 4 1 2 2 4 I 2 10. இப்போ 17 17ஆம் வாய்ப்பாட்டில் தான் அடிச்சாகணும். ஓர் 17 17. இங்கே பாருங்கள் 21னா ஓர் 17 17, மீதி 4. அப்போது 42 ஈர் 17 34. அப்போ மீதி 8 I 17 85. அப்போ 125 இன்ட்டு 100. 125 இன்ட்டு 100 அப்படின்னும்போது 12,500. ஆப்ஷன் சி தான் இதோட விடை. கரெக்டாக 125 இன்ட்டு 100 இருக்குது பாருங்கள், அதை விட்டுற போகிறீங்க. ஸோ 12,500 தான் அந்த அசல் தொகையாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே இருக்கிற இது ஒரு ஐடியா, இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தூரம்லாம் நம்மளால் போட முடியாது சார் அப்படின்னா, இன்னும் ஈஸியாக ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். 1,250 ரூபான்னு இருக்குது, 12% வட்டி. சும்மா அப்படியே ஒரு 10% கூட யோசிச்சு பாருங்களேன். 10% 125, 3 வருஷம் அப்படின்னா 325, ஒரு 400 ரூபா. 1,250 கூட ஒரு 400 ரூபா சேருதுன்னா 1,600 சில்லற தான் வரும். ஆனால் இங்கே 17,000 ரூபாய் இருக்குது. அப்போ இது வராது. இங்கே பாருங்கள், அசலே 1,25,000 ரூபாய். அசல் 1,25,000 ரூபாய் இருக்கும். மொத்த தொகை எப்படி 17,000 ஒரு வட்டி சேர்த்து? இதுவும் வராது. 1,250 வராதுன்னும் போது அதை விட கம்மியாக இருக்கிற 125 எப்படி 17,000 மாறும்? மாறாது. ஸோ ஆன்சர் சி தான். இது இன்னும் ஈஸி. நான் புரியுதுங்களாம்மா? மெத்தடாக போகிறதையும் சொல்லியிருக்கேன், ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்ததாக 17. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4,500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5,000 கிடைத்தால் அதன் தனி வட்டி. இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. அசல் 4,500, மொத்த தொகை 5,000 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வட்டி எவ்வளோ? 500 ரூபா. அவ்வளோதான். 4,500 வந்து 5,000 மாறுதுன்னா வட்டி எவ்வளோன்னா 500 ரூபா. சரியா? அடுத்தது 18. பின்வரும் வட்டி வீதத்தில் எனது 2,000 அசலுக்கு ஓராண்டுக்கு 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இப்போ அசல் வந்து 2,000, எத்தனை பர்சன்டேஜ் வட்டியில் வட்டி வந்து 200 ரூபா கிடைக்கும்னு கேட்குறாங்க. இது டக்குன்னு அப்படியே சொல்லலாம் பாருங்கள். 10%. ஏன்னா இது நம்ம நிறைய சொல்லிட்டோம். 10%னா ஒரு 0 விட்டுருவோம். கரெக்டாக? அப்போ 200 ஒரு வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போது 10% வட்டியில் அது ஒரு வருஷத்துக்கு 200 ரூபா தனி வட்டியாக கொடுக்கும். முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%. சரிங்களா? அடுத்ததாக 19வது கேள்வி. ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளில் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? பாருங்கள். அப்போ அசல் 10,000 இன்ட்டு 4 ஆண்டுகள், வட்டி வீதம் ஆறு வந்து 2%, 2/100, 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 4 2 8. அப்போ 800 ரூபா. 4 வருஷம் முடிவில் அவருக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி ரூபாய் 800. சரிங்களா?
20வது கேள்வி. ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனி விடுதலில் கடனாக பெற்றார். ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலம். அப்போ வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9,000 ரூபாய் ஈக்குவல் டு அசல் 15,000 இன்ட்டு வருஷம் தெரியாதது தான் கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் 10 டிவைடட் பை 100. 0 0 2 0 கேன்சல் ஆகிடும். 1 2 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 6 5 90 முடிஞ்சிச்சு. ஸோ எத்தனை வருஷம் கழித்து வட்டி அதுக்கான கடனை கொடுத்துருக்காரு அப்படின்னா 6 வருஷம் கழித்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்து கேள்வி எண் 21. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6,200 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6,800 ஆகவும் உயர்கிறதெனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. இப்போ இதில் பாருங்கள், 2 வருஷத்தில் 6,200 ஆகுது, 3 வருஷத்தில் 6,800 ஆகுது. 3 வருஷத்தில் 6,800 பெரிய நம்பரை மேலே போட்டுக்கலாம். 2 வருஷத்தில் 6,200 ஆகுது. இதெல்லாம் இந்த மாடலெலாம் நம்ம ஏற்கனவே டெய்லி மேத்ஸ் காலையில் எழுந்தவுடன் கணக்கு போடுறோம் இல்லைங்களா, அதில் நம்ம கொஷின்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ 3ல் 2 போயிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6,800ல் 6,500 போயிடுச்சுன்னா 600. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி 600 ரூபா. 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 1,200 ரூபா. அவங்க என்ன சொல்கிறாங்க? 2 வருஷத்தில் 6,200 ரூபா. 2 வருஷத்துக்கான வட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,200. ஸோ 2 வருஷத்தில் மொத்த தொகை 6,200 ஆகுது. அதில் 1,200 ரூபா வட்டி போயிடுச்சுன்னா மீதி அசல் என்னவாக இருக்கும்? 5,000 ரூபாயாக இருக்கும். நம்ம புரியுதா? ஸோ அவங்க கேட்ட முதல் அசல் 5,000 ரூபா. அப்போ இது வராது, இது வராது. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா வட்டி கிடைக்குது. இப்போ இதுலேருந்தே சொல்லலாம் பாருங்களேன். இப்போ 10% எடுத்துக்கிறேன்னா 500 ரூபாய்க்கு 10% அப்படி 5,000 ரூபாய்க்கு 10%னா 500 தான் வருது. அப்போ இது கிடையாது. 12%னா 500 ஒரு 100 600 ரூபா வருது பாருங்கள். அப்போது வட்டி வீதம் 12%. ஆப்ஷன் பி. நீங்கள் தொகை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக அதில் இருக்கிறதுல 2-3 ஆப்ஷன் ரைட் ஆகிடும். மீதி இருக்கிறது வந்து ஈஸியாக சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. சரியா? அடுத்த 22. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 46,900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 53,466 எனில் வட்டி வீதத்தை காண்க. இங்கே என்னன்னா அசலும் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த தொகையிலேருந்து மைனஸ் பண்ணோன்னா வட்டி கிடச்சிடும். மைனஸ் பண்ணோன்னா வட்டி என்ன கிடைக்குது அப்படின்னா 6,566. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் ஈக்குவல் டு அசல் 46,900 இன்ட்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் இன்ட்டு வட்டி வீதம் 6 தெரியாது டிவைடட் பை 100. அப்போ என்னவாயிடும்? 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இந்த 2 இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் அப்படியே அடிக்கிறீங்கனாலும் ஓகே தான். 2ஆல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறேங்க. ஒரு 2 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 6 2 4 8 2 16 3 2 6. இப்போ இந்த 469 நீங்கள் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் மொத்த அமௌண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் இந்த லாஸ்ட் நம்பரை வச்சு யோசிக்கலாம். 9 7 9 63 பாருங்கள். நீங்கள் 469 7ஆல் பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3,283 கிடைக்கும். அப்போது இதோட வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 7%. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அடுத்ததாக 23. ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி. வருஷத்துக்கு தனித்தனியாக வட்டி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அமௌண்ட் எவ்வளோன்னா 9,000. முதல்ல 10%. அப்போது 9 ஆக்சுவலாக அது கூட்டு வட்டி டாப்பிக்லேயும் வரும். இங்கே அவங்க வட்டியை பற்றி எதுவும் சொல்லலைன்ற வட்டி தான் கணக்குன்றதால் நான் டைரெக்டாகவே இங்கேயே கொடுத்துட்டேன். 9,000ல் 10% அப்படின்னா 9,000. அப்போ சேர்ந்தா எவ்வளோ ஆகுது? 9,900. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? 12%. இந்த 9,900க்கு 12% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இங்கே பெருக்குனீங்க அப்படின்னா இப்போ 9 2 18 9 2 18 19 99. அப்போ சேர்த்திங்க அப்படின்னா 8 9 9 18 மீதி 1 9 1 10 1 11. அவங்க வட்டி தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு 900 ரூபா, இது ஒரு 1,188 ரூபா. இது 2 மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா போதும். அப்போ சேர்த்திங்க அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 8 8 9 1 10 மீதி 1 2 2 0 8 8. அப்போ 2,088ங்கிறது தான் 2 வருஷத்தில் அதுக்கு கிடைக்கக்கூடிய தொடர் வட்டி. ஆக்சுவலாக அது கூட்டு வட்டி டாப்பிக்லேயும் இதே மாடலில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக 24. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 1/2% ஆண்டுகளில் 612ஆகவும் 3 ஆண்டுகளில் 522ஆகவும் மாறுகிறது எனில் அசல். இது இங்கே பெர்சன்டேஜ் இல்லாமல் 5 1/2 5.5 வருஷத்தில் 612 மாறுது. எத்தனை வருஷத்தில்? 5.5 வருஷத்தில் 612. 3 வருஷத்தில் 522. இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ வருதுன்ட்டு.
5.5ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 2.5. அப்போ 2.5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டினா இங்கே பாருங்கள் மைனஸ் பண்ணால் 0, இங்கே 9. 2.5 வருஷத்துக்கு 90 ரூபா. நம்ம இதிலேருந்து ஒரு வருஷத்துக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இல்லை 3 வருஷத்துக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம இதிலேருந்து அரை வருஷத்துக்கு கண்டுபிடிப்போமே. 2.5 5ஆல் வகுத்தோன்னா என்னவாயிடும்னா அரை ஆகிடும். அப்போ அரை வருஷத்துக்கு அதே மாதிரி 90ஐயும் 5ஆல் வகுக்கணும். 1 5 5 8 5 40. அரை வருஷத்துக்கு 18 ரூபா. அரையை 3 வருஷமாக மாற்றணும் அப்படின்னா 6ஆல் பெருக்கணும். கரெக்டாக அரை வருஷமாக 3 வருஷமாக மாற்றணும்னா 6 அரை சேர்ந்தது 3. அப்போ 18ஐயும் 6ஆல் பெருக்கிறேன். 8 6 48, மீதி 4, ஒரு 6 நாளும் 10. ஏன் இப்படி பண்ணியிருக்கோன்னா 3 வருஷத்துக்கான வட்டி 108 ரூபா. 3 வருஷத்தில் அந்த அமௌண்ட் என்னவா மாறுதுன்னா 522 ரூபாயாக மாறுது. ஸோ 3 வருஷத்தில் மொத்த தொகை 522, 3 வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி 108 ரூபா. இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அசல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பாருங்கள் 4 1, இங்கே 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. அப்போ அதனுடைய அசல் என்னவாக இருக்கும் அப்படின்னா 414 ரூபாயாக இருக்கும். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். ஸோ 400 இவங்க வட்டி போன முன்னாடி ஒரு கொஷனில் பார்த்தோம். அங்கே வட்டி வீதமும் என்னன்றதை கேட்டிருந்தாங்க. அந்த 5000 6000 இருந்துச்சுல்ல அந்த இடத்துல. இங்கே வட்டி வீதம் கேட்கல, அசல் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ அசல் 414. இது ஒரு முக்கியமான கொஷின்மா. இந்த மாதிரி 2 ஆண்டுகளில் வரக்கூடிய வித்தியாசத்தை கொடுத்துட்டு அதிலிருந்து அசல் என்ன, வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக 25. தனி வட்டியில் ஒரு அசல் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆனால் அந்த அசல் மும்மடங்காக உயர்வதற்கு அல்லது மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரடி கேள்விமா. கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முன்னாடி நம்ம டெய்லி மேத்ஸ்லேயே காலை எழுந்தவுடன் கணக்கிலே சொல்லியிருக்கோம். 3 மடங்கு. அவங்க எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடும். அப்போ 3லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா 2 பை கீழே என்ன பண்ணணும்னா எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்களோ அது 10 இன்ட்டு எப்போவுமே என்ன போட்டுக்கணும் அப்படின்னா இன்ட்டு போட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். ஈர்ப்பாய்த்து 20. அப்போ எத்தனை வருஷத்தில் அது 3 மடங்காக மாறும் அப்படின்னா 20 ஆண்டுகளில்ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? இது 25. அடுத்து 26. ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 815, 4 ஆண்டுகளில் 854 எனில் மூலத்தொகை. இப்போ கொஞ்சம் முன்னாடி போட்ட மாதிரி தான் பாருங்கள். 4 வருஷத்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 854 ரூபாயாக ஆகுது. 3 வருஷத்தில் என்னவாகுது அப்படின்னா 815 ரூபாயாக ஆகுது. அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 39 ரூபா. 4ல் 1 3 போயிடுச்சுன்னா 1. ஒரு வருஷத்துக்கு வட்டி 39 ரூபா. அவங்க 3 வருஷம் இல்லை 4 வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கும். 3 வருஷம் கண்டுபிடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 39 ரூபானா 3 வருஷத்துக்கு 9 27, மீதி 2 117 கிடைக்குது. ஸோ 3 வருஷத்தில் அது மாறக்கூடிய மொத்த தொகை 815. கரெக்டாக? 3 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வட்டி 117. இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா அசல் தொகை கிடச்சிரும். பாருங்கள். அப்போ 8 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அப்போ 698 அப்படிங்கிறது தான் அசல் தொகை. புரியுதா? இதே மாடல்லே ஒரு 3-4 கொஷின் பார்த்துருக்கோம் பாருங்கள் முன்னாடி தொடங்கி. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 27. பின்வருவனற்றுள் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% தனி வட்டியாகும்? ஒன்றுமே இல்லை. 1000ல் 10% ஒரு வருஷத்துக்கு தான். 1000ல் 10%னா 100ங்கிறது தான் ஆன்சர். பாருங்கள். எத்தனை வருஷத்துக்கு சொல்கிறாங்களோ அத்தனையால் பெருக்கணும். ஒரு வருஷம் போது பிரச்சனை இல்லை, 1 அப்படி. சரிங்களா? அடுத்ததாக 28. பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? இது கொஞ்சம் முன்னாடி பார்த்தா அதே கேள்வி தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. கவனிக்கல, பரவாயில்ல. இங்கே பாருங்கள். 2000 ரூபா 200 வட்டி கிடைக்கணும். அப்போ எத்தனை சதவீதம்? 10% இருந்துச்சுன்னா தான் 2000ல் 10%ன்றது 200. ஒரு வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. இதுவே வருஷம் மாறி இருந்ததுன்னா மறுபடியும் வேறு போடுற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் 10%. ஓகேங்களா? அடுத்ததாக 29. அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கும் தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தம் ரூபாய் 2200 வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. இங்கே பாருங்கள். அப்போ 2 வட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு I = PNR/100 இல்லையா? அந்த ஃபார்முலா. Pக்கு 5000, N 2 வருஷம் பை ஆர் இன்ட்டு ஆர் தெரியாது, அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க, பை 100 ப்ளஸ் ரெண்டாவது ஆளுக்கு 3000 இன்ட்டு N 4 வருஷம் இன்ட்டு ஆர் தெரியாது பை 100. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்னா 2200 வட்டி கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 2 10 அப்படின்னா இது ஒரு 100 ஆர். 3 12 அப்படின்னா இது ஒரு 120 ஆர். 100 ஒரு 120 சேர்ந்தது அப்படின்னா 220 ஆர் அப்படிங்கிறது தான் 2200 ரூபா. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒரு 220
ஓர் 220 ஒரு 0 இருக்குது, அது அப்படியே வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு எத்தனை சதவீதம்னா 10%. ஸோ எத்தனை சதவீத வட்டி விகிதத்தில் வழங்கியிருக்காரு அவர் அருண் அப்படின்னா 10% வட்டி விகிதத்தில் வழங்கியிருக்காரு. சரிங்களா? இதுவும் புக் கொஷின்மா கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 30வது கேள்வி, ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. இது இப்போ தான் சொன்னோம். எத்தனை மடங்கு ஆகுதோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 2 மடங்குனா 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 பை எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அது கீழே 4 இன்ட்டு கண்டிப்பாக என்ன போட்டுக்கணும் அப்படின்னா 100. ஒரு நாள் 4 25 நாள் 100. அப்போ வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 25%. ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இதோட தனி வட்டி டாப்பிக்கில் 30 கேள்விகள் முடியுதுமா. ஏறக்குறைய இதில் ரொம்ப பேசிக்கில் தொடங்கி ஹையர் லெவல் வரைக்கும் அவங்க தனி வட்டியில் எப்படிலாம் கேட்பாங்களோ அந்த எல்லா மாடலுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு வேறு ஏதாவது சில மாடல்ஸ் இருக்குனாலும் அதை தனியாக வீடியோவோ இல்லை அடுத்தடுத்த மாடல் கொஷின் பேப்பர் போடும்போது நான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த 30 கேள்விகளுக்கான பிடிஎஃபையும் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பிரிண்ட் எடுத்து வச்சு கூட நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஆசிரியர் தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி, இல்லை டிஆர்பி மெயின் எக்ஸாமாக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எதுவாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக தனி வட்டி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 2 கேள்விகள் கேட்குறாங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களால் அட்டன் பண்ண முடியும் பாருங்கள். சரிங்களா? ஓகே, நான் அடுத்தடுத்து இன்னும் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.